ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். தேர்தல் முடிந்ததற்கு பிறகு கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில வரி உயர்வு, கட்டண உயர்வு, இது எல்லாம் மக்களை கடுமையாக பாதிச்சது. அதனால அவங்களுக்கு ஒரு காலையில் கருணை தொகையாக, அப்புறம் மாலையில் உதவி தொகையாக ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதிமுக நேற்று 3வது தவணை வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க. அதை ஒட்டி இன்னொரு 5 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய செய்திகள்னு எது இல்லை. அதுல இந்த நெசவாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய மின்சாரம் ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்ததுல இருந்து அதிகரிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு. எல்லாமே கிட்டத்தட்ட கேஷ் டோல்ஸ் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்புகளாகவும் அது இருக்குது. இந்த 10,000 ரூபாய் கடந்த கால ஆட்சியின் அவலங்களுக்காக நிவாரணம் அப்படிங்கிறத எப்படி பாக்குறீங்க சார்? நம்பர் 1, 10,000 ஒரு குடும்பத்துக்குன்னு இருக்கு. இப்ப ஒரு குடும்பத்துல இன்னைக்கு 2 எலிஜிபிள் விமன் கூட இருக்க முடியும் ஒரு குடும்பத்துல. இப்ப இவங்க கொடுத்த 5,000 அந்த 10,000 ஜாஸ்தி கிடையாது. இது நம்பர் 1. இது ரொம்ப சாமர்த்தியமாக சொல்லப்பட்ட வார்த்தை. ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு அப்படின்னு சொன்னது. இன்னொன்னு என்ன சொல்ற, இது வரைக்கும் வரி ஜாஸ்தியாக கட்டாங்க, மக்களுக்கு சுமை அதிகரிக்குதுன்னு சொன்னவர் இப்ப என்ன சொல்றாரு, நாங்க வரியை உயர்த்தி அது மூலம் பணத்தை ரைஸ் பண்ணி இதெல்லாம் கொடுத்துருவோம் அப்படிங்கிறாரு. அப்ப செல்ஃப் கான்ட்ரடிக்ஷனா தான் இருக்கு. நிறைவேற்ற முடியாத பல வாக்குறுதிகள், அதாவது ஜெயிக்கவா போறோம் சும்மா அள்ளி விடுவோமே அப்படின்ட்டு சொல்ற மாதிரி தோன்றது. தெரியல, அப்படி ஜெயிக்கவா போறோம் அப்படிங்கிறதுல சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்றாரா, இல்ல ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ 2வது இடத்துக்காவது வரணும் அப்படிங்கிற ஒரு வேகத்துல சொல்றாரா? ஏதோ ஒரு நெருக்கடியில இருந்து வெளியில வர்றதுக்கு பேசுற மாதிரியான ஒரு பேச்சாக அது இருக்குது. ஏன்னா அவங்க உற்சாகப்படுற மாதிரி எதுவும் நடக்க மாட்டேங்குது. அங்க தமிழ் வெற்றி கழகம் இவங்களுடைய இதை பிடிக்கும், வாக்குகளை பிரிக்கும் அப்படின்னு எல்லாருமே பேசுறாங்க. ஒண்ணு, இவங்களுக்கும் இவங்க நினைச்ச மாதிரி பெரிய கட்சிகள் எதுவுமே இந்த கூட்டணியில சேரல. பெரிய கட்சி இப்ப எதுவும் இல்லை. தேமுதிக கூட அவ்வளவு பெரிய கட்சியெல்லாம் கிடையாது. ஆனா இவங்களோட சேர்ந்திருக்க மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது தேமுதிக பெரிய கட்சி தான். தினகரனோட ஒப்பிட்டு பார்க்கும்போது வேணா தேமுதிக பெரிய கட்சியாக இருக்கலாம். ஒருவேளை தினகரன் வெற்றி வாய்ப்பை பறித்தார் அப்படிங்கிற எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு இவங்க கணிசமான சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல இவங்களுக்கு கணிசமான வாக்கு வங்கி உண்டுங்க. அதாவது இந்த நம்ம பேச விரும்புறோமோ இல்லையோ, ஆனா ஜாதி தாக்கம் இந்த எலெக்ஷன்ல அரசியல்ல இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அங்க நாயுடு கம்யூனிகேஷன் தெலுங்கு பேசுறவங்க, தாய்மொழியை கொண்டவங்க வைகோ மேல ரொம்ப நம்பிக்கை ஒரு காலத்துல வச்சிருந்தாங்க. அந்த நம்பிக்கை அதுக்கப்புறம் அவங்களுக்கு விட்டுது. எனக்கு தெரியும், ஒரு பெரிய பஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அவங்க தொடர்ந்து இது நன்கொடை கொடுக்கறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து விஜயகாந்த் வந்தோடனே இது ஒரு பெரிய சக்தியா இருக்கும்னு சொல்லிட்டு அட்டென்ஷன் அப்படி விஜயகாந்த் பக்கம் திருப்பினாங்க. அந்த வாக்கு வங்கி இன்னும் இருக்கு. போன தடவை விஜயகாந்த் பையன் மாணி தாகூருக்கு இவ்வளவு டஃப் ஃபைட் கொடுத்ததுக்கே அது ஒரு முக்கியமான காரணம். அதனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கன்சாலிடேட்டடா சில கான்ஸ்டிட்யூன்சிஸ் அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. வெற்றி வாய்ப்பை, ஜெயிக்கிறது இல்ல, வெற்றி வாய்ப்பை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிறது நிஜம். தினகரனுக்கு அப்படி இருந்தது. அவர்னால ஒரு 20 தொகுதிகளில் அவர் வாக்கு பிரிச்சதுனால போயிருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க ஏடிஎம்கே லாஸ்ட் எலெக்ஷன்ல. அது உண்மையதான் நான் நினைக்கிறேன். ஆனா அன்னைக்கு இருந்த தினகரன் வேற, இன்னைக்கு இருக்கிற தினகரன் வேற. இன்னைக்கு இவர் அதே ஏடிஎம்கே கூட போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. சசிகலா அம்மையார் வேற புது கட்சி ஆரம்பிக்க போறேன் சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க, பேர் மட்டும்தான் வைக்கல. ஸோ இப்போ இவங்க முக்குலத்தோர் மத்தியில இந்த வன்னியருக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தது தங்களுக்கு எதிரான ஒரு செயல்னு சொல்லி அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அவங்களுக்கு எதிரான செயலோ என்னமோ, உண்மையாக உள்ளிட ஒதுக்கீடு எப்படி கொடுக்கப்பட வேண்டுமோ அப்படி இல்லாமல் குதர்க்கமாக கொடுக்கப்பட்டது. அப்படி அதான் சரியான வார்த்தை, குதர்க்கமாக கொடுக்கப்பட்டது அந்த உள்ளிட ஒதுக்கீடு. தன்னுடைய சொந்த சுயநலத்துக்காக தன்னுடைய கட்சியின் எதிர்காலத்தையும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையும் அடகு வைக்க துணிந்தார் ஏபிஎஸ் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால அந்த விதத்துல அந்த முக்குலத்தோருக்கு இன்னும் அந்த கோபம் இருக்கதான் செய்யுது. அந்த கோபம் இருக்கும்போது இவரை ஏபிஎஸ் எதிர்த்து நிக்கிறவங்க தான் அந்த கோபத்தை அறுவடை பண்ண முடியும் அந்த கம்யூனிட்டிட்ட அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தினகரனுக்கு அன்னைக்கு இருந்த வாய்ஸ் இன்னைக்கு இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க சொல்ற மாதிரி ஒரு
2வது இடமாவது வந்துட மாட்டோமா அப்படிங்கிற விளைவு வந்து அவருக்கு அதிகமாகிட்டு இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த உயர்வுகளுக்கு எல்லாத்துக்கும் வரி உயர்வு, கட்டண உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே கூட ஆண்டுக்கு ஒரு முறை நீங்க அதை உயர்த்தணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனாக ஒன்றிய அரசு நிறுவனங்கள்ல இருந்து அல்லது துறைகள்ல இருந்து வரக்கூடிய கண்டிஷன் காரணம் அப்படின்னு ஒரு ரீசன் இருக்கு சார். ஆமா, உண்மைதான். இப்ப எலக்ட்ரிசிட்டி டாரிஃப் எல்லாம் கூடுறதுக்கு காரணம் அவங்க போடுற கண்டிஷன் தான். கண்டிஷன் தான். அப்போ கூட இருக்கிற கூட்டணி கட்சியில ஒன்று வந்து மேல இருந்து இதெல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை உயர்த்த சொல்லுது. இவர் வந்து ரிப்பேர் பண்றதுக்கு நான் 10,000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். நான் நேற்று மாலை முரசுல இதை பத்தி பேசும்போது எனக்கு டி கிட்னு சார்லி சாப்ளின் திரைப்படம் ஞாபகம் வந்தது. அந்த பையனை கூட்டு பையன் வந்து கல்லெறிஞ்சு கண்ணாடியை உடைச்சிட்டு போறதும் பின்னாலேயே சாப்ளின் வந்து ரிப்பேர் பாக்குறதும். அதனால எனக்கு சாப்ளினாக எடப்பாடி பழனிசாமியும் அந்த பையனாக ஒன்றிய அரசு பிரதிநிதிகளுமாக தெரியுது. அவங்க எல்லா இடத்தையும் உடைச்சிட்டு போவாங்க, இவர் ரிப்பேர் பண்றதுக்கு 10,000 ரூபாய் தரேன், அந்த தரேன் இது தரேன்னு வாக்குறுதி கொடுக்க வருவாரு. இடையில என்ன நடந்ததுங்கிறத யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க போல தெரியுது. அந்த படத்தை காப்பி அடிச்சு சபாஷ் மீனால அப்படியே ஒரு சீன் வச்சிருந்தாங்க. அப்படியே ஒரு சீன் வச்சாங்க சபாஷ் மீனால. இவங்க 2 பேருக்கு இடையில இப்ப என்ன போட்டி நடக்குது அப்படின்னா, வெளியில சொல்லாத போட்டி பிஜேபிக்கும் இவருக்கும். தமிழ் திரைப்பட பாடல் வழியா சொல்றதுன்னா, நான் தெய்வமா இல்லை நீ தெய்வமா அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான், வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், எடப்பாடி அவ்வளவு லேசா விட்டு கொடுத்து போறவர் கிடையாதுங்கிறத போன தேர்தலில் நிரூபிச்சிருக்காரு. இவங்க நினைக்கிற அளவுக்கு சீட் எல்லாம் கொடுக்காம கட்டுப்படுத்தினாரு. ஆனா ஒரு வித்தியாசம் என்னன்னா, போன தேர்தல் அவர் பவர்ல இருந்தாரு, அடுத்தும் அவர் பவருக்கு வருவார்னு பிஜேபி நம்புச்சு. அதனால அவர் சொல்றதை கேட்டு போக வேண்டியிருந்துச்சு. இப்ப அப்படி இல்லை. சோ லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன பண்றாங்க. இப்போ அவங்க வந்து 72 தொகுதிகளுக்கான பட்டியல அதிமுக கிட்ட கொடுத்திருக்கிற மாதிரியும், அதுல ஒரு 35 தொகுதிகள் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு கேட்கிற மாதிரியும் இன்றைக்கு ஒரு நாளிதழ்ல முதல் பக்க செய்தியாக போட்டிருக்காங்க. அதை இறுதி செய்வதற்கு பியூஷ் கோயல் நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் அவர் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் போட்டிருக்கிறாங்க. அன்புமணிக்கு எத்தனை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே? 17, 18 அது அபிஷியலா வரல சார், வரல. அந்த அளவுக்கு அவங்க கேட்பாங்க அப்படின்னா 35, 17 52 ஆயிருக்கு. 52ன்னா மத்த கட்சிகள்லாம் இருக்காங்க. 52 போச்சுனாலே 234ல இவங்களுக்கு வந்து 182 தான் கிடைக்குது. இந்த 52 போச்சுனாலே அடுத்து இந்த 182க்குள்ள மத்த கட்சிகளும் இருக்காங்க. அதெல்லாம் சொல்லி பார்க்கும்போது அவ்வளவு கொடுப்பாராங்கிறது சந்தேகம் தான். 35 தினகரனுக்கு எல்லாம் கொடுக்கணும்ல. தினகரன் அப்புறம் தனி மனிதர் கட்சி, ஒரு தொகுதி கட்சி, அந்த மாதிரி எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்போ இவங்க வந்து 150 அதுக்கு 150 இடங்கள் வரைக்குமாவது போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா தெரியல. 150 இடங்கள் போட்டி போட்டா இவங்க தனி மெஜாரிட்டி கிடைக்காது. கூட்டணி ஜெயிச்சு வந்தாலுமே தனி மெஜாரிட்டி கிடைக்காது. அதுதான் பிஜேபி இவங்களுக்கு தனி மெஜாரிட்டி கொடுக்கூடாது. அதை விட இன்னும் பெரிய ஒரு பிளான்ல உள்துறை அமைச்சர் இருக்காரு. ஏன்னா அவருக்கு நம்பிக்கை போயிடுச்சு. அதனால இந்த அரேஞ்ச்மெண்டோட நம்ம ஜெயிக்க முடியாது, இன்னும் ஒரு சுறாவை தூக்கிட்டு வந்து இங்க சேர்த்தா தான் ஃபைட் பண்ணவே முடியும்னு அவர் தீவிரமாக முயற்சி செய்கிறார்னு வேற தகவல் பரவிக்கிட்டே இருக்கலாம். அந்த சுறாவும் இப்பொழுது வந்து தனித்து விடப்பட்டதாக உணர்ந்து கொண்டிருக்கிறது. சேர்ந்தா தனக்கும் நல்லது நினைக்கலாம். அப்படி ஒரு மகா கத்பந்தன், மகா கூட்டணி ஒண்ணு உருவானால் எப்படி சார் தமிழ்நாடு களம் இருக்கும்? இன்னர் கான்ட்ரடிக்ஷன்ஸ் அதுல நிறைய இருக்கும். அதனால அந்நேரமும் திமுக கூட்டணிக்கு தான் வெற்றி வாய்ப்புன்னு நினைக்கிறேன். ஆனா ஃபைட் டஃபா இருக்கும். நீங்க ஒரு பாட்டுல நான் தெய்வமா நீங்க தெய்வமான்னு கேட்டீங்க. இன்னொரு பாட்டு நினைவுபடுத்துற மாதிரி ஒரு செய்தி இருக்கு. என்ன தவறு செய்தேன் அதுதான் எனக்கும் புரியவில்லை, வந்து பிறந்து விட்டேன் ஆனால் வாழ தெரியவில்லை அப்படின்னு நேற்று ஓபிஎஸ் ரொம்ப மனம் குமுறி போய் பிரஸ் மீட்ல பேசுறாரு. நான் என்ன தவறு செய்தேன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து அரசியலை விட்டே போறேன் அப்படின்னு சொல்றாரு. மற்றவங்க சொல்லித்தான் அவர் செஞ்ச தவறுகள்லாம் அவருக்கு தெரியணுமா? சசிகலா வெளியில போனவங்க உங்க கூட வந்து சசிகலா, டிடிவி தினகரன்,
ஓபிஎஸ் இந்த 3 பேரையும் கட்சிக்குள்ள சேர்த்து விட்டுருங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும் அப்படின்னு அமித்ஷாட்ட சொன்னேன்னு சொல்றாரு சார் பிரஸ் மீட்ல. முதல்ல தன்னுடைய உட்கட்சி விவகாரங்கள் வந்து பிஜேபி நுழைச்சி விட்டது இவங்களுடைய வீக்னஸுங்க. அவங்களை நுழைச்சி விட்டுருக்கவே கூடாது. ஆனா ஜெயலலிதா போனதுக்கு ஜெயலலிதாவுக்கு வந்து சாமரம் வீசிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் ஜெயலலிதா போன உடனே பிஜேபிக்கு சாமரம் வீச தொடங்கி விட்டாரு. சாமரம் வீசியே பழக்கப்பட்டவங்க. அதனாலதான் அப்படி இருந்துடக்கூடாது. விடுதலை உணர்வுங்கிறது ஒண்ணு தேவையே இல்லையா சார்? யாருக்காவது சாமரம் வச்சுட்டே இருக்கணுமா என்ன? ஜெயலலிதா அம்மையார் ஒரு சூழல் இருக்கும்போது அவங்களுடைய அமைச்சர்களை பத்தி இது ஒரு செய்தி வந்தது. அவங்க எப்ப தலை நிமிர்ந்து மேல பார்ப்பாங்க அப்படின்னா ஜெயலலிதா ஹெலிகாப்டர் மேல போகும்போது தான் பார்ப்பாங்களாம். மற்றபடி தலை குனிஞ்சு போய் தான் இருப்பாங்க. அதுதான் உண்மை. அப்படி இருந்திருக்க கூடாது. டக்குன்னு அவங்க போனோடனே ஜெயலலிதா போனோம்னா பிஜேபி கிட்ட அதே மாதிரி வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே அப்படித்தான் நடக்கிறாங்க அந்த கட்சியில. வெளியில சொல்றது இல்லை, அவ்வளவுதான். தனி கட்சி ஒண்ணு ஆரம்பிக்கவே மாட்டேன் அப்படின்னு அவர் நேற்று பேசும்போது சொல்றாரு. எத்தனையோ பேர் சொல்றாங்க, ஆனா நான் தனி கட்சி ஆரம்பிக்கவே மாட்டேன். வேறொரு பிரமுகர் ஒருத்தர் தான் வந்து அரசியல் நாகரிகம் கருதி அவருடைய பெயரையும் சொல்ல மாட்டேன். அவர் தான் என்ன என் பசங்களையும் மருமகனையும் கூட்டு வந்து என்ன ப்ரெஷரைஸ் பண்ணி ராமநாதபுரத்துல நிக்க சொன்னாரு, இல்லைன்னா நான் நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. யார் இந்த முட்டாள்தனமான யோசனைய சொல்றது யாரு? பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கறோம்னு சொல்லிட்டு எங்கேயும் போட்டி போடாம ஒதுங்கி வர சொல்லுங்கன்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் சொன்னாருன்னு அதையும் சொல்றாரு. நீங்க உட்கட்சி விவகாரங்களை இன்னொரு கட்சியில போய் சொன்னது ஒரு பக்கம் சார், இவர் பப்ளிக்லயும் சொல்லிட்டே இருக்காரு. முதல்ல எல்லாம் தீர்மானம் எடுக்க வேண்டியது ஓபிஎஸ் தானுங்க. யாரையும் வேற வேணாலும் சொல்லலாம், யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். கரெக்ட். தீர்மானங்கள் எப்படி இருந்தது? தீர்மானமே இல்லாமல் இருந்தது. அதுதான் அவருடைய வீக்னஸ். இது இன்னசென்ஸா இல்ல போட்டு கொடுக்கிறதா சார்? இன்னசென்ஸ் இல்லை, இயலாமைன்னு வேணா சொல்லலாம். இன்னசென்ஸ் இல்லை. என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது வந்து சிம்பத்தி ஏன் பண்ணணுங்கிறதுக்காக எல்லாவற்றையும் சொல்றாரு. எனக்கு நடந்த எந்த நிகழ்ச்சிகளையும் எனக்கு சம்பந்தம் இல்லை, எல்லாமே மற்றவர்களுடைய ஆலோசனைப்படி தான் செய்தேன், நட்புக்காக செய்து நான் இப்ப மாட்டிக்கிட்டேன், அல்லது உறவுக்காக செய்து நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சிம்பதியை ஏன் பண்றதுக்காக இதையெல்லாம் சொல்றாரா? இருக்கலாம். தமிழ்நாட்டுல அப்படிப்பட்ட சிம்பத்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சீர்தூக்கி பார்த்தாங்கன்னா மக்கள் வந்து என்ன கேட்பாங்க? அடுத்தவன் சொல்றதுக்கு இவன் சொல்றதுக்கு நான் அவனுக்கு வேண்டிய தலையாட்டினு இவனுக்கு வேண்டிய தலையாட்டினு சொன்னீங்கன்னா, தலைவரே நீங்க உங்களுக்காக தலையாட்ட வேண்டாமா, எங்களுக்காக தலையாட்ட வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக சொல்றார். செஷன் முடிஞ்சது, அசம்பிளி முடிஞ்சது, ஸ்பீக்கரையும் முதலமைச்சரையும் பார்த்து நன்றி சொல்வது ஒவ்வொரு சட்டப்பேரவை உறுப்பினருடைய கடமை, அதை நான் செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாரு. பத்திரிகையில் சொன்னாரு, இந்த ஆட்சி சிறப்பாக நடந்திருக்கிறது, மறுபடியும் பதவிக்கு வருவாருன்னு சொன்னாரு. அதை பத்தி ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாரு. அது உள்ள ஐயப்பன் பேசுனது சார். அப்புறம் இவரும் சொன்னார், வெளியிலேயும் சொன்னார். இவரும் வெளியில சொன்னாரு. ஆமா. அந்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னால சிம்பத்திய உருவாங்கி, அதாவது சுவரோட வச்சு சாத்துறாங்க. என்ன செய்யறதுன்னா, நான் அதுல இருந்து விடுபடணும்னா யாரு ஆதரவு கொடுத்தாலும் அதை வாங்க வேண்டிய நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்காக இதெல்லாம் சொல்றாரா? இருக்கலாம். இவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு சொல்றாரு சார். அங்க சசிகலா அம்மா கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் பெயர் வைக்கல, கொடி காட்டிட்டாங்க. அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படின்னு ஒரு கொடிய இதே அதிமுக மூவர்ணத்துல அவங்க 3 பேரையும் வெள்ளையில போட்டு கொண்டு வந்துட்டாங்க ஒரு கட்சி. இப்போ திமுக பெரிய ஐரானிக்கெல்லாம் ஐரணி என்னன்னா, திமுகல மட்டும் இவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கேட்கல, ஆனா எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு விரோதமாகவும் பேசல, நல்லபடியாக பேசிட்டு போறாங்க. மற்ற எல்லா கட்சிகளும் மென்டாராக அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதாவை ஏத்துக்கிட்டாங்க சார். அதிமுகவுக்கு மட்டும் இப்ப அவங்க சொந்தம் இல்லை போல தெரியுது. தனியாக நிற்கிற உரிமை மீட்பு கழகத்துக்கும் அவங்கதான், சசிகலா ஆரம்பிச்சிருக்கிற கட்சிக்கும் அதுதான், விஜய்க்கும் அவங்கதான், டிடிவிக்கும் அவங்கதான். அப்போ தமிழ்நாட்டுல வந்து அவர்களுடைய செல்வாக்கு தான் ரொம்ப அதிகம் அப்படின்னு. ஆமா.
அப்ப இது எல்லாமே அதிமுகவினுடைய வாக்கு வங்கி தான் 4ஆ பிரிஞ்சிருக்குன்னு அர்த்தமா? 4 பிரிஞ்சிருக்கணும் பெரியறது, அது உண்மை. ஆனா அதிமுக இருந்து இதுக்கு போறவங்க, விஜய்க்கு போறவங்க வந்து விஜய் வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தத்தெடுத்துக்கிட்டாருங்கிறதுக்காக போக மாட்டாங்க. அதுல எல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. கிளாமர், கரிஸ்மா, அதனால விஜய் பின்னாடி போறவங்க எப்படியும் போவாங்க. ஏடிஎம்கே உடைய கொள்கைகள்ல வந்து கொள்கைகள்லயோ அது இன்னைக்கு நடக்கிற விதத்தையோ பார்த்து அதிருப்தி அடைஞ்ச மக்கள் வந்து அவங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கு, 3 சாய்ஸ் இருக்கு. சீமான், டிவிகே, டிஎம்கே. அதுல பெரும்பாலானோர் வந்து டிஎம்கே தான் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே பக்கம் தான் பெரும்பாலானோர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுகல இருந்து வெளியில வருவாங்க, அதிருப்தியோட வெளியில வருவாங்க. அது எம்ஜிஆர் சொன்னாரு தீய சக்தின்னு, ஜெயலலிதா சொன்னாங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அதனால இப்ப திமுகவுக்கு எந்த காரணத்தை கொண்டும் போகவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதிமுக குறைந்து வருகிறார்கள் அப்படிங்கிறது தான் அதுல பொருள். அப்படிதானா சார்? ஆமா, அப்படித்தான் பொருள். அப்படிதான் பொருள். இன்றைய அரசியல் சூழல்ல எடப்பாடி பழனிசாமியையோ அல்லது ஓபிஎஸ்ஐயோ எம்ஜிஆருடைய, ஜெயலலிதாவுடைய வாரிசாக பார்க்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. அதுல என்ன சார் அதுக்கு மெயின் ரீசன்? ஒன்றிய அரசு எதிர்த்து போராட்டங்கள்ல துணிச்சல் காட்டணும் அந்த மாதிரி விஷயங்களா, இல்ல என்ன மாதிரி காரணங்கள்னால ஜெயலலிதாவோட லெகசியில இவங்க வரலன்னு நினைக்கிறாங்க? ஜெயலலிதா துணிச்சல் இருந்தது. துணிச்சலுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய பின்புலம். அதாவது ஒன்றிய அரசை ஆளுகின்ற கட்சி இவங்களுக்கு எதிராக இருந்தா கூட ஒன்றிய அரசு இவங்களுக்கு ஆதரவா இருந்திருக்க முடியும். ஜெயலலிதாவுக்கு அப்படி இருந்திருக்கு. அவங்க வந்து முதல் தடவை எலெக்ஷன் நிக்கிறாங்க. முதல் தடவை எலெக்ஷன் நிக்கிறவங்களுக்கு வந்து நம்ம என்ன கொடுப்போம்? மிஞ்சி போனா ஒய் கிரேட் செக்யூரிட்டி கொடுப்போம். இப்ப கொடுத்துருக்காங்க விஜய்க்கு, அது மாதிரி கொடுப்பாங்க. ஆனா ஜெயலலிதாவுக்கு என்ன வந்தது? நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வேர் சென்ட் இந்த ரெஸ்பிளண்டன்ட் பிளாக் யூனிஃபார்ம். அவங்களை சுத்தி வந்தோன்னு கிராமத்துல இமேஜ் என்னப்ப ஏற்கனவே அம்மா வந்து சிஎம் ஆயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இமேஜ் இல்லையா? அந்த மாதிரி இமேஜ் எல்லாம் வந்து ஒன்றிய அரசு வந்து கொடுத்தது. நான் மறுபடியும் சொல்றேன், ஒன்றிய அரசுல யார் ஆட்சியில இருந்திருந்தாலும் அது ஜெயலலிதாவுக்கு கிடைச்சிருக்கும். அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பின்புலம் இருந்தது. அந்த பின்புலம் இவருக்கு கிடையாது. அதுக்கப்புறம் அந்த பின்புலத்தோடு அவங்க சில காரியங்கள்ல ரொம்ப தைரியமாகவும், சில காரியங்களில் மிக துணிச்சலாக பொய் சொல்பவர்களாகவும் இருந்தார்கள். அவருடைய பொய்யை மக்கள் நம்பினார்கள். ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஆர்மி அனுப்புவேனாங்க, நம்பினாங்க எல்லாரும். ஏதாலும் ஒரு கிளாமர். எம்ஜிஆர் வந்து போஸ்ட் கார்டு விலையை குறைப்பேனாரு, நம்பினாங்க எல்லாரும். போஸ்ட் கார்டு விலையை குறைக்கிறதுக்கு இவர் யாரு? டூல் கிட் வந்து ஒரே டூல் கிட் தானா சார்? நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் 50-50 ஜெண்டர் பாரிட்டி. ஆமா, ஒரே டூல் கிட் தான். ஒரே டூல் கிட் தான். கேரளத்தினுடைய பெயர் கேரளம் அப்படின்னு அபிஷியலா மாத்திருக்கிறாங்க. அந்த மலையாளத்துல இருக்கிற பெயரை அப்படியே வச்சிருக்கிறாங்க. கலோனியல் எச்சங்களை, காலனிய எச்சங்களை அவங்க விட்டுட்டாங்க போல இருக்கு. கேரளா அப்படின்னு சொல்றத விட்டுட்டாங்க. கேரளம்னு அவங்க ஏற்கனவே 1.5 வருஷத்துக்கு முன்னால அனுப்புனது. பெயர் மாற்றம் செய்து சட்டப்பேரவையில முடிவு செய்து அனுப்புனது. ஒன்றிய அரசு இப்போது ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. இனி அது கேரளம் என்று அழைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஒப்புதல் கொடுத்து கான்ஸ்டிடியூஷன்ல மாத்தி கேரளம் என்று அழைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெயர் மாற்றம் அப்படிங்கிறது பல இடங்கள்ல தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சரிங்க, கரெக்ட் தான், கரெக்டா தான் வச்சிருக்காங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நாங்க மேற்கு வங்க நாங்க என்ன பாவம் பண்ணோம்? நாங்க பங்கோன்னு மாத்தணும்னு சொல்லி எவ்வளவு நாளைக்கு முன்னாடி இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னொரு காரணம் இருக்கு, அது பல பேருக்கு தெரியாது. இந்த என்ன மினிஸ்டர்ஸ் ஆல் இண்டியா லெவல்ல ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடந்ததுன்னா, மினிஸ்டர்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல, முதல் நாள் வந்து மினிஸ்டர்ஸ் ஸ்பீச் இருக்கும். அவங்கவுங்க தங்களுடைய கொள்கைகளை வந்து பேசுவாங்க. 2வது நாள் வந்து பியூரோக்ராட்ஸ் நாங்க உட்காந்து கன்சாலிடேட் பண்ணணும், இதெல்லாம் சொன்னாங்க எந்த அளவுக்கு செய்யணும்னு. 2வது நாள் மினிஸ்டர்ஸ் வருவாங்க, சாயந்தரம் வருவாங்க, கன்சல்ட் பண்ணி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். இப்படிதான் அந்த மீட்டிங் நடக்கும். இப்ப இதுல பெரும்பாலும் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து கடைசியில தான் சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் போடும்போது நாங்க டபிள்யூல கடைசியில தான் சான்ஸ் கிடைக்கும். ஒரு தடவை வந்து ஜோதி பாசு வந்தார். அந்த மீட்டிங்க்கு முதலமைச்சர் வர வேண்டிய காரணமே கிடையாது. அவர் வந்து அந்நேரம் வந்தார். ஆமா, அந்நேரம் ஹோம் செக்ரட்டரியா, பின்னாடி சீஃப் செக்ரட்டரியா இருந்த கிருஷ்ணமூர்த்தி அந்நேரம் ஹோம் செக்ரட்டரி வந்தாரு. நான் அந்நேரம் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியில வந்து இருக்கேன்.
மினிஸ்ட்ரியில் இருக்கேன், மினிஸ்டர் கூட இல்லை. அப்ப நான் வந்து அவர்கிட்ட சார் எதுக்கு இங்க சிஎம் வந்திருக்காரு அப்படின்னு. இல்ல இந்த கான்க்ளேவ்ஸ் இருக்குல்ல, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்முடைய சின்ன சின்ன ஏரியாலாம் வந்து நம்முடைய ஏரியாஸ் வந்து இதுல பங்களாதேஷுக்குள்ள இருந்துச்சு. அது மாதிரி பங்களாதேஷோடைய சின்ன சின்ன ஏரியாலாம் கூச்பிகார்ல நம்ம இதுல இருந்தது. அப்ப இதை ரெண்டையும் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 3000 ஸ்கொயர் கிலோமீட்டர் நமக்கு இருக்கு, அதுல 1/2 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து இதுங்க பங்களாதேஷ் கவர்மெண்ட்னு சொல்லி இருந்தா எப்படி இருக்கும்? ரிடிகுலஸா இருக்கும். அதனால அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லி ப்ரொபோசல் இருந்த போது நமக்கு கொஞ்சம் லாஸ் ஆகும். ஒரு 4 ஸ்கொயர் கிலோமீட்டர் 5 ஸ்கொயர் கிலோமீட்டர் டோட்டலா பார்த்தா லாஸ் ஆகும். இதை பிஜேபி பெரிய பிரச்சனை ஆக்கிரும், நம்முடைய நாட்டை வந்து விட்டு கொடுத்துட்டாங்கன்னு ஆக்கிரும் அப்படின்னு சொல்லி ஜோதி பாசு வந்து ஃபீல் பண்ணாரு. அவர் ஃபீல் பண்ணும்போது அவருடைய வழக்கமான டிப்ளமசி அவர் சொன்னாரு, நான் இவர்கிட்ட பேசுறேன், அத்வானிட்ட பேசுறேன், நேரடியா பேசுறேன், ஹீஸ் எ ரீசனபிள் மேன் அப்படின்னாரு. இதுக்காக அவர் அத்வானிட்ட வந்து பேசுறாருன்னு சொல்லி வெளியில தெரிஞ்சதுன்னா சிபிஎம் சரண்டர் ஆயிடுச்சுங்க மாதிரி தெரியும். ஒரு எதிர்கட்சி தலைவர்கிட்ட போய் இவர் போய், அந்நேரம் இவங்க பிஜேபி ஆட்சியில் இல்லை, எதிர்கட்சி தலைவர்கிட்ட வந்து ஜோதி பாசு போய் சரண்டர் ஆகி நிக்கிறாருன்னு வந்துடும். அந்த பேச்சை கிளப்பக்கூடாது. அதனால நாங்க தான் மாட்டணும். நான் ஸ்டேட் வெல்ஃபேர் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ண போறேன்னு ஜோதி பாசு சொல்லிட்டாரு. உடனே கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் என்கிட்ட வருமா சொன்னாரு. சொல்லி, எப்பா நம்ம மினிஸ்டர் நம்ம சிஎம் பேசுற சீக்கிரம் பேசி அனுப்பி வை, நீ அதுக்கப்புறம் லஞ்ச் ஏற்பாடு பண்ணிருக்கோம், அத்வானியோட லஞ்ச் இருக்கு இன்னைக்கு அப்படின்னாரு. நீங்க கடைசியில தானே பேசுவீங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னாரு. இல்ல சார், அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பார்த்தா நீங்க கடைசியில தானே பேசுவீங்க அப்படின்னு. உடனே அவரு ஒரு எதுக்கு நீ இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு. அப்புறம் நான் போய் செக்ரட்டரிட்ட மிஸ்ஸஸ் உஷா ஓரா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் மிஸ்டர் என்என் ஓரா தான் ஹோம் செக்ரட்டரியா இருந்திருக்காரு, டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருந்திருக்காரு, ஜேஎன்கே கவர்னரா இருந்திருக்காரு. ரொம்ப பெரிய ஃபேமிலி. அந்த ஒரு ஃபேமிலியில 7-8 ஐஏஎஸ் இருந்தாங்க. எல்லாம் மெரிட்ல பாஸ் பண்ணோம், வேற எந்த கிரவுண்ட்ல இல்லை. அப்போ மிஸ்ஸஸ் உஷா ஓரா நான் போய் சொன்னேன், மேம் ஒவ்வொரு தடமும் வந்து கடைசி அல்பபெட்டிக்கல் ஆர்டர்லயே பண்றீங்க, இதுல என்னுடைய கார்டு வெஸ்ட் பெங்கால் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேணா ரிவர்ஸா பண்ணலாம்ல, கீழே இருந்து ஆரம்பிக்கலாம்ல அப்படின்னு. அப்படியா அப்படின்னா முதல்ல நாங்க அடுத்து உத்தரப்பிரதேஷ், நீங்க உத்தரப்பிரதேசம் சொல்லலாம், அவங்களுக்கு ஃபேவர் பண்றோம்னு சொல்லலாம் அப்படின்னு. தென் ஐ டோல்ட், எங்க சிஎம் வந்திருக்காரு மேம், 3 மணி நேரம் அவரை உட்கார வைக்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு. சிஎம் வந்திருக்கிறாருன்னு சொன்னதுனால அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, ஜோதி பாசு வந்து ஹீஸ் அ டால் மேன், அவரை உட்கார வைக்க வேண்டாம் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணி வெஸ்ட் பெங்கால் வந்து முதல்ல ஆரம்பிச்சோம். அடுத்து உத்தரப்பிரதேஷ், இது மாதிரி மீட்டிங் போச்சு. இப்போ இது மாதிரி எப்பயோ ஒர்க் நடந்தது. மற்றபடி எப்ப பார்த்தாலும் நாங்க வந்து கடைசியில தான் உட்காந்துருப்போம். வெஸ்ட் பெங்கால் வந்து டபிள்யூன்னு இருக்கிறதுனால இப்ப பெங்கால்னு போட்டா நாங்க முதல்ல வந்துருவோம், அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பி வந்துரும். பங்கோ அப்படின்னு வந்ததுன்னா இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம், அவங்க எங்களை வந்து அந்த ஸ்டேட் பேரை மாத்தாமே வச்சிருக்கிறது இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம், எனக்கு தெரியாது. இதுல இவங்களுக்கு மம்தாவுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவங்க வந்து இது கேரள மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், ஆனா இந்த சிபிஎம்மும் பிஜேபியும் ஏதோ கன்ஸ்பயர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அதனால கேரளம்னு சொல்லி மாத்திக்கிட்டாங்க, எனக்கு மாத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. எனிகவ் கேரள மக்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த காலத்துல வந்து அசோகனே வந்து சொன்னது என்னன்னா, இந்திய சாம்ராஜ்யம் முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டு இருந்தது, 4 பேர் மட்டும் தன் எல்லைக்கு அப்பால் இருந்தார்கள், கேரள, சோழ, பாண்டிய, சத்தியபுத்திரர்கள். அந்த சத்தியபுத்திரர்கள் யாருன்னு தெரியாம ரொம்ப நாளா ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. அப்புறம்தான் அதியமானுடைய கல்வெட்டு ஒண்ணு கண்டுபிடிச்சதுதான் தெரிஞ்சது, அதியமான் குடும்பத்தை வந்து சத்தியபுத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால தர்மபுரிய கேபிட்டல வச்சு ஆண்ட அதியமான் குடும்பமும் இண்டிபெண்டா தான் இருந்தது. இவங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, ஆனா அது இன்னும் எஸ்டாப்ளிஷ்ட் ஆகாத காரணம், உறுதிப்படுத்தப்பட முடியாத ஒரு தகவல் என்னன்னா, அதியமானுடைய வில் வீரர்கள் வந்து அந்த எஃகு டெக்னாலஜி நமக்கு தெரிஞ்சிருந்ததுனால ரொம்ப அதிக தூரத்துக்கு அவங்களுடைய அம்புகள் போகும். அதனால அசோகருடைய படை அண்ட முடியல, வர்றதுக்கு முன்னாடியே சொத்துன்னு செத்து விழுந்தாங்க. அதனால அவர் வந்து பின்வாங்கி, we don't know how far it is true. ஆனா வரலாறு இதுதான், கேரள, சோழ, பாண்டிய, சத்தியபுத்திரர்கள் என் எல்லைக்கு அப்பால் இருக்கிறார்கள்னு சொல்லி அவர் வந்து குறிச்சு வச்சிருக்காரு. அந்நேரம் கேரள அப்படின்னு அந்நேரமே கிபி 2வது நூற்றாண்டுலயே வந்து இது வந்து மலையாளம் வந்து ஒரு தனி மொழி ஆயிருச்சு, டயலெக்டா இருந்தது, தனி மொழி ஆயிருச்சு. கிபி 8வது நூற்றாண்டுல, கிபி 2வது நூற்றாண்டுல தனி மொழியாச்சு. கிபி 8வது நூற்றாண்டுல கேரள மன்னர்கள் வந்து தமிழ்ல கல்வெட்டு பொறிக்கிறது நிப்பாட்டிட்டு மலையாளத்துல பொறிக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் வரலாறு. நம்முடைய சகோதர மொழி இனிமையான மொழி, நம்முடைய சகோதரர்கள் இனிமையானவர்கள், அவர்களுடைய ஒரிஜினல் பெயர். இவங்கதான் காலனி எச்சங்கள் வேண்டாம் என்று சொல்லுகின்ற பிஜேபியின் ஆட்சியின் கீழ் அந்த காலனி எச்சத்தை ஒழித்து விட்டார்கள் என்பது வரவேற்க தகுந்த செயல்தான். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார்.
ரொம்ப நன்றி. ஓகேங்க. வணக்கம் வணக்கம்.